நொய்யல் ஆறு என்று சொன்னாலே நோய்களை காக்குமாறு ஒரு காலத்தில். இன்று இதே நொய்யல் ஆறு, இதில் இறங்கினால் உலகத்தில் உள்ள அத்துணை நோய்களும் உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு இந்த ஆற்றை நாசமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சி, கடந்த காலத்தில் இந்த 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக நம்முடைய நீர்நிலைகளை நாசப்படுத்தி, நீர் மேலாண்மை என்றால் என்னவென்று தெரியாத நிலையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்றோம். நொய்யலாறு நான் சொன்னது போன்று நோய்களை தீர்க்கும் ஆறு. ஒரு காலத்தில் வெள்ளையங்கிரி மலையிலே, கோயம்புத்தூரிலிருந்து 40 கிலோமீட்டர் மேற்கில் வெள்ளையங்கிரி மலையிலே தொடங்கி, அந்த மலையிலே அதிக மூலிகை இருக்கின்ற காரணத்தால் அந்த மூலிகை நீர் வந்து அதில் நீங்கள் குளித்தால் உங்களுடைய நோய்கள் எல்லாம் தீரும் என்று அந்த காலத்திலே உண்மையான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கின்ற சூழல், இந்த நொய்யல் ஆறு காவிரி ஆற்றின் ஒரு கிளை, பவானி, நொய்யல், அமராவதி, இந்த 3 பெரிய கிளைகள் காவிரியின் கிளைகள். அதில் நொய்யல் ஆறு 180 கிலோமீட்டர் வெள்ளையங்கிரி மலையிலிருந்து தொடங்கி கரூர் மாவட்டத்தில் நொய்யல் என்ற கிராமத்திலே காவிரியில் கலக்கிறது. 180 கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், 4 மாவட்டத்திலே வழியாக சென்று காவிரியில் கலக்கிறது. இந்த 180 கிலோமீட்டர் பயணத்திலே முதல் 20 கிலோமீட்டர் பழைய காலத்தில் இருக்கின்ற அதற்கேற்ப இருக்கின்ற தண்ணீர் ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் என்று கோவை உள்ள கோயம்புத்தூர் நகரில் உள்ள வருகிறதோ அப்பொழுதிலிருந்து இந்த நொய்யல் ஆறு நாசமாகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். கோயம்புத்தூரில் உள்ள அங்க இருக்கின்ற செங்கல் சூளை கழிவு, மனித கழிவு, திடக்கழிவு, ரசாயன கழிவு, தொழிற்சாலை கழிவு, அதன் பிறகு திருப்பூருக்கு முந்தையும் திருப்பூருக்கு பிந்தையும் இருக்கின்ற சாயப்பட்டறை கழிவுகள். இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 30,000 சாயப்பட்டறைகள் இருக்கிறது, சலவை பட்டறைகள் இருக்கிறது. இதிலிருந்து ஒரு நாளைக்கு 9 கோடி லிட்டர் தண்ணீர், கழிவு நீர், சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் இந்த நொய்யலில் கலக்கப்படுகிறது. 9 கோடி லிட்டர் கழிவு நீர், சாய கழிவு நீர். இது இல்லாமல் 18 சுத்திகரிக்கப்படுகின்ற ஆலைகள் சரியான முறையில் இயங்காத காரணத்தால் அவர்கள் மழை காலத்திலே அப்படியே நீரை சுத்திகரிக்கப்படாமல் இந்த நொய்யலில் கலக்கின்றார்கள். இப்படி நல்ல ஒரு ஆறு, தூய்மையான ஒரு ஆறை சாக்கடையாக என்று மாற்றி அமைத்த இந்த திமுக நிச்சயமாக மக்கள் இதை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, திமுக 1967 ஆட்சியில அமர்ந்தார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள். இவர்கள் என்னைக்கு தமிழ்நாட்டு ஆட்சி செய்த தொடங்கினார்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆறும் நாசமாகி கொண்டிருக்கிறது. சென்னையில கூவமாறு, இவர்கள் ஆட்சி செய்த தொடங்கிய காலத்திலே கூவத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து கோவிலில் பூஜை செய்தார்கள். சென்னையில கூவத்தில் இருந்த தண்ணீர் மக்கள் குடித்தார்கள், குளித்தார்கள். ஆனால் இன்னைக்கு கூவம் என்றால் சாக்கடையாக மாறி இருக்கிறது. சென்னையில அடையார் ஆறு இன்னைக்கு அடையார் சாக்கடையாக மாறி இருக்கிறது. இங்க நொய்யல் ஆறு நொய்யல் சாக்கடையாக மாறி இருக்கிறது. வைகை ஆறு வைகை சாக்கடையாக மாறி இருக்கிறது. தாமிரபரணி ஆறு தாமிரபரணி சாக்கடையாக மாறி இருக்கிறது. ஆக ஒரு மாநிலத்தினுடைய இயற்கை வளம் அவருடைய ஆறுகள். இந்த ஆறுகளை கூட இதை இந்த நல்லபடியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு ஆட்சி, இதற்கு ஏற்ற திட்டங்களை வகுத்து இந்த ஆறுகளை காப்பாற்ற முடியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தது, வாக்குறுதி 103வது வாக்குறுதி, 505 வாக்குறுதிகளில் 103வது வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நொய்யல் ஆற்றையும் பவானி ஆற்றையும் அமராவதி ஆற்றையும் சீர் செய்து அதை உடனடியாக சீர் செய்வோம், சரி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். 4.5 ஆண்டு காலத்திலே ஒரு துரும்பை கூட புள்ளி போட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க எத்தனையோ நொய்யல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் செய்தோம், கருத்தரங்குகளை நாங்கள் வகுத்தோம்.
இந்த நொய்யலாற்றை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்றால், ஏன்னா இந்த நொய்யலாறு கொங்கு நாடு மக்களுக்கு பெருமை. இந்த நொய்யலாற்றினால கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் பாசனம் செய்கின்றது. கிட்டத்தட்ட 3500 சதுர கிலோமீட்டர் அளவு இந்த வாட்டர் பேசின். எப்பேற்பட்ட தண்ணி ஒரு காலத்தில். ஆனா இன்னைக்கு சாக்கடை, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, திருப்பூர் மாநகரத்தினுடைய கழிவு, மனித கழிவு, திடக்கழிவு அப்படியே சுத்திகரிக்காமல் அப்படியே நொய்யலாத்துல கலக்கிறது. இன்னைக்கு நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க, ஊடக நண்பர்களும் பார்த்தீங்க. இதே போன்று ஒரு இடத்துல மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 20-25 இடத்துல இதே நிலைத்தான் இருக்கிறது. ஒரு ஆறு எப்படிப்பட்ட ஆற்று, அது ஆறு என்பால் நமக்கு தாய்க்கு சமம். அந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டும், வருகின்ற தலைமுறைகளுக்கு நல்ல ஆற்றை கொடுக்க வேண்டும். ஆற்றை கூட பாதுகாக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி. இன்னும் கீழே போனீங்கன்னா ஒரத்துப்பாளையம் அணை ஒண்ணு இருக்கு, தடுப்பணை இருக்கு. பொதுவா விவசாயிகள் என்ன கேட்பாங்க, அணையில இருந்து எங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்திலேயே முதல் முறையாக ஒரத்துப்பள்ளம் அணைக்கு கீழே உள்ள விவசாயிகள் தயவு செய்து அணையை திறக்காதீங்க என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். காரணம், அந்த ஒரத்துப்பள்ளம் அந்த அணையில அவ்வளவு கழிவு, சாய கழிவு, திடக்கழிவு, ரசாயன கழிவு, தொழிற்சாலை கழிவு, கோழி இறைச்சி கழிவு, இப்படி அத்தனை கழிவுகளும் அந்த ஒரத்துப்பள்ளம் தடுப்பணையில தேங்கி நிற்கும். இப்ப மழை வந்துடுச்சு, மழையில அப்ப அடிச்சுட்டு போயிடும், அவ்வளவுதான். ஆனால் மழை இல்லாத காலத்துல, அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியில TDS டோட்டல் டிசால்வ் சால்ட்ஸ் சொல்றது. நம்ம குடிக்கிற தண்ணியில 100ல இருந்து 300 வரைக்கும் TDS இருக்கலாம். நம்ம குளிக்கிறதுக்கோ மற்ற பயன்படுத்த, விவசாயத்துக்கு பயன்படுத்த, வீட்டுக்கு பயன்படுத்த தண்ணியெல்லாம் ஒரு 1500 TDS இருக்கலாம். ஆனா ஒரத்துப்பாளையம் டேம்ல இருக்கிற அங்க இருக்கின்ற TDS எவ்வளவு தெரியுமா? 20,000 TDS இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு. அதை குடிச்சா என்ன ஆகும்? கால்நடைகள் குடிச்சாலும் போயிடும், விவசாயம் பண்ண முடியாது. இந்த தண்ணி தான், இந்த நொய்யலாறு தண்ணி தான் காவிரியில கலக்குது. காவிரியில கலந்து திருச்சி மூலமா, கரூர் வழியாக, திருச்சி வழியாக, அந்த அணைக்கட்டு, அந்த இதுல கல்லணை வழியாக, இல்ல கொள்ளிட வழியாக, இன்னும் அங்க போயிட்டு வீராண ஏரிக்கு போகுது. அந்த வீராண ஏரி தண்ணி தான் சென்னையில இருக்கிற நாங்க குடிக்கிறோம். ஆக திருப்பூர்ல இந்த ஆறு மாசுபட்டால் பாதிப்பு எங்க வரைக்கும் போகுது? சென்னை வரைக்கும் போகுது. அப்போ தடுக்க வேண்டிய யாரு? அரசு. 10,000 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனா ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். வெள்ளம் வந்தாலும் என்ன பண்ணுவார் ஸ்டாலின் அவர்கள்? கடிதம் எழுதுவார். வறட்சி வந்தாலும் கடிதம் எழுதுவார். மீனவர்கள் அங்க பிடிபட்டாலும் கடிதம் எழுதுவார். எல்லாத்துக்கும் கடிதம் மட்டும்தான் எழுத ஆள் மட்டும் தான் தெரியும். அதுவும் அவருக்கு தெரியாது, யார் யாரும் எழுதி கொடுப்பாங்க. இந்த நொய்யலாற்றுக்கும் என்ன பண்ணிருக்காரு? ஒரே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் மத்திய அரசு. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதி, எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தார், எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. அதனால்தான் தமிழக மக்களே, குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள், திருப்பூர் நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அது உங்களுடைய கடமையும் கூட. நீங்கள் அழுத்தம் கொடுத்தால்தான் அது நடக்கும். இன்னும் 4 மாசம் தான் திமுக ஆட்சி காலம். இந்த 4 மாசத்துல எதுவும் பண்ண போறது இல்ல, பண்ணவும் முடியாது. மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் பொய் வாக்குறுதி கொடுப்பாங்க, தேர்தலில் வாக்குகள் கேட்பாங்க, ஓட்டு கேட்பாங்க, அவ்வளவுதான் செய்வாங்க. அதனால எந்த ஆக போறது கிடையாது. திமுகவை புறக்கணிக்க வேண்டும். திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாது. இந்த முடிவை திருப்பூர் நகரத்தில் மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இங்க இந்த நல்ல முடிவை எடுங்கள். நீங்க எடுத்தாக வேண்டும். காரணம், இது போன்ற ஆறுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல ஆறுகளை நாம் விட்டு செல்ல வேண்டும். இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீர் மேலாண்மை மட்டுமல்ல, ஆற்று மேலாண்மை, ரிவர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கூட திமுக தெரியாது. ஏன்னா நான் எல்லா ஆற்றிலும் நான் போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் அத்துணை ஆற்றிலையும் நான் நடைபயணம் செஞ்சிருக்கிறேன்.
தாமிரபரணி பாதுகாப்போம் 2 நாள் நடைபெறும், வைகை ஆற்றை பாதுகாப்போம் 2 நாள், காவிரி ஆற்றை பாதுகாப்போம் 3 நாள், பாலாற்றை காப்பாப்பு 2 நாள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், தோனி மடு திட்டத்திலிருந்து எல்லா திட்டத்தையும் சமீபத்திலோட நான் தாமிரபரணி ஆற்றுக்கு போய் பார்த்தேன். அங்கேயும் இதே போன்ற நிலை தான் இருக்கு. தாமிரபரணி நமக்கு வற்றாத ஜீவநதி. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆறு. அந்த ஆற்றை சாக்கடையா மாத்திட்டாங்க. ஆக இதை மக்களிடம் எடுத்துச் செல்லத்தான் இந்த ஆர்ப்பாட்டம், தொடர் போராட்டம், தொடர் அழுத்தங்கள் மக்களை சந்தித்து என்னுடைய நடைபயண நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிச்சயமாக மக்கள் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால்தான், நீங்கள் மக்கள் பொதுமக்கள் நீங்கள் வந்தால்தான் அந்த ஆற்றை நாம காப்பாற்ற வேண்டும். நான் சொல்றது சுத்தப்படுத்தணும் இல்ல, காப்பாற்றுற நிலைக்கு வந்துட்டோம். ஆற்றை சுத்தப்படுத்துங்கன்னு அதுக்கப்புறம் காப்பாத்துங்க. ஏன்னா இப்ப மழையில தண்ணி ஏதோ போயிட்டு இருக்கு. மற்ற காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்கடைனா சாதாரணமா கிடையாது, அவ்வளவு மோசமான இருக்கிறது. இந்த நொய்யல் ஆற்றை பாதுகாப்போம், காப்பாற்றுவோம். அதற்கு தமிழக மக்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள். திமுகவை எதிர்த்து நீங்கள் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் தக்க பாடத்தை கொடுங்கள். மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வராதீர்கள். வந்தால் இந்த ஆற்றை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இயற்கை வளங்களை அழித்து விடுவார்கள், ஒழித்து விடுவார்கள். அவர்களுக்கு அந்த நிர்வாகம் திறமை கிடையாது, அது தெரியாது என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்துணை